எனக்கு தெரிஞ்ச கிராமர்ஸை ஈஸியான வேயில் உங்களுக்கு சொல்லித்தரலாமா? டென்சஸ்: பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். இது 12 டென்சஸ் இருக்குது. இதை ஈஸியாக உங்களுக்கு மக்கப் பண்ணாமல் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேபிள்ஸ் மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த டேபிள்ஸ் எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகும். டென்சஸ்: பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். இந்த சைடு சிம்பிள், பர்ஃபெக்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு எழுதிக்கோங்க. இப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் பாஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுகிற மாதிரி வரும். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் டென்சஸ். இதை நீங்கள் இந்த மாதிரி டேபிள்ஸ் போட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு மக்கப் பண்ணாமல் ஈஸியாக மெமரி ஆகிடும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். சப்ஜெக்ட்டுங்கிறது பெயர்ச்சொல், வேர்புங்கிறது வினைச்சொல். அதாவது பெயர்ச்சொல்லுங்கிறது எல்லா, அதாவது ஐ, இது இங்கே எழுதியிருக்க பாருங்க, ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட், நேம்ஸ். இது ஃபுல்லுமே என்னது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னால் பெயர்ச்சொல். நம்மளை குறிக்கிறது, மற்றவங்கள குறிக்கிறது, நேம்ஸை குறிக்கிறது, இதெல்லாமே பெயர்ச்சொல். அப்புறம் அனிமல்ஸை குறிக்கிறது, அந்த விலங்குகளை குறிக்கிறது, இது எல்லாமே என்னென்னா பெயர்ச்சொல். அதுவே வேர்ப் அப்படிங்கிறது வினைச்சொல். வினைச்சொல் அப்படிங்கிறது ஒரு செயல் அப்படின்னா ஓடுறது, உடையிறது, ரன், வாக், சிங், ரீட், ரைட், இது எல்லாமே வேர்ப். இது வினைச்சொல்ல வரும். இப்போது இந்த சப்ஜெக்டையும் வேர்பையும் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுவோமா ஈஸியாக? இப்போ ஐ ப்ளே, நான் விளையாடுகிறேன். ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். சரியா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ஈக்குவல் டு சென்டென்ஸ். அதாவது சப்ஜெக்டான ஐயையும் வேர்பான ஈட், ப்ளே எது வேணாலும் வச்சுக்கலாம், வேர்பான ஈட்டையும் ப்ளஸ் பண்ணால் சென்டென்ஸ் நம்மளுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, புரிஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.